ஹிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? லப்பர் பண்ட் படம் ஒரு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இதில் வர 2 ஹீரோஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா தினேஷ் சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஹரிஷ் கல்யாண் சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே நல்ல ஆக்டர்ஸ். அப்போ பார்த்தா ஸ்டோரி எந்த மாதிரியான ஸ்டோரியாக இருக்கும்? நிறைய கேள்வி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு? அந்த கேள்வியில் யார்கிட்ட போய் கேட்குறது? ஆடியன்ஸ் கிட்ட தான் போய் கேட்கணும். ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதாவது விளையாட்டில் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் வரக்கூடாது, எல்லோரும் ஒன்றா சம விளையாடணும்னு சொல்கிறாங்க. படம் அருமையாக இருக்குது. ஒரு மிக சிறந்த படத்தை பார்த்த திருப்தி எனக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரியல. தினேஷெல்லாம் வந்து ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சூப்பராக இருக்குது எல்லாமே. தினேஷ்லாம் வேறு லெவல். ஃபஸ்ட்டு தினேஷை பற்றி தான் பேசணும். தினேஷ்லாம் வந்து ஏன் இன்னும் வந்து நிறைய டேரக்டர் யூஸ் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆக்டர்ன்றதை காட்டியிருப்பார். சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது மேடம், சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாம் 100% ஒர்த்து. உள்ள காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ படத்தில் மியூசிக்லேருந்து நடிப்புலேருந்து எல்லாம் இருக்குது. இது கிரிக்கெட் பேஸ் வச்சு பாருங்கள். ஃபேமிலி எல்லாமே வருது, கிரிக்கெட் பேஸ் எல்லாம் வச்சு பண்ணுறோம். பட் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்னால் ஒரு எஸ்சி பிசி கேஸ்ட்டு பற்றி அவங்க பேசுறது சும்மா மைல்டாக அந்த ஜாதி லாஸ்ட்டில் வந்து என்னென்னா எல்லோரும் சமம் தான் காட்டியிருக்காங்க. ஸோ சூப்பராக சொல்லியிருக்காரு. ரொம்ப அழுத்தமாக சொல்லாத இது கிரிக்கெட்டில் வச்சு சொல்லியிருக்காங்க. மியூசிக் சூப்பர், 100% நல்லா இருக்குது. மியூசிக் பார்க்கலாம் 100% வாட்சபிள். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ அந்த வேலை சூப்பராக இருக்கும். நல்லா காமெடி ஃபேமிலிக்கு ஃபேமிலி. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. 2 ஸ்டார்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் தினேஷ் சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஹரிஷ் கல்யாண் சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருமே பெரிய ஹீரோஸ். 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. 2 பேரும் நடிச்சிருக்காங்க. அட்டகதி சார் சொல்லி தேவையில்ல. அவருக்கு அந்த கிரிக்கெட் சரி, ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் சரி, எல்லாமே ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் இந்த பிறவி பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கடவுள் எனக்கு 2 கண்ணு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏங்கன்னா அவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே. இந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருந்ததுன்னா, திடீர்னு வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படங்கள், சில படங்கள்லாம் வந்து நம்மள யாரா இதுன்னு அந்த மாதிரி தமிழரசன் பச்சைமுத்துன்னு ஒரு டேரக்டர் இப்போது நம்ம அறிமுகமாயிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பல நடிகர்கள் அவர் வீட்டுக்கு வாசலில் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காங்க. சென்னை 28 1-2 கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி வந்தது. ஜீவான் வந்தது, என்னது அழகிய தோழி, அந்த மாதவன் நடித்தது, நிறைய படங்கள் வந்தது. இப்போ ப்ளூ ஸ்டார், லால்ஸ் எல்லாமே அதுமாதிரி வந்துட்டு தான் இருக்குது. இந்த கிரிக்கெட்டை போர்ஷனில் வந்தாலும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு வயசு பையனாக இருக்கட்டும், இல்லை அப்பாவாக இருக்கட்டும், அவங்க கிரிக்கெட் ஆட எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. ஜாதி மதம் பேதம் இல்லாமல், ஆண் பெண் பேதம் இல்லாமல் இந்த படத்தில் எப்படியெல்லாம் சொல்ல முடியும்னு ஒரு வசனகர்த்தா தூக்கி உட்கார வச்சு ஜாலி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. நான் இப்பயும் சொல்கிறேன், பணம் தண்ணி ப்ளூ சட்டை மாறணுன்னா உன் பிறவிலேயே நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தேன்னா அது இந்த படத்துக்கு தான் இருக்கும். நான் ஆன்சர் பண்ணுறேன். சூப்பராக கொடுத்தீங்க ரிவ்யூவே. நான் அந்த நம்பிக்கை இல்லாமல் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இந்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய நல்ல படம். இப்போ 2 மெயின் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, ஹரிஷ் கல்யாண், நம்ம தினேஷ். 2 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போது ஹரிஷ் கல்யாணை மாமனாரை போட்டு தினேஷை ஹீரோவாக போட முடியுமா? ஆனால் இந்த தினேஷ்ன்ற அட்டகத்தி தினேஷ் இல்லை, அவர் சார்பு கத்தி தினேஷ்னு சொல்லணும். இந்த கேரக்டர் மாமனார் போர்ஷனில் நடிச்சுக்கிட்டு, அவங்க ஒய்ஃபுக்கு லவ்வராகவும் நடிச்சுட்டு, ஒரு பொண்ணுக்கு அப்பாவும் நடிச்சுட்டு, இவ்வளோ இந்த கதையை தாங்கிறது அவனா இவனுக்குள்ளே இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக இந்த கதையே இவனை நம்பி விட்டுருக்காங்க. அதையும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினேஷ்க்கு இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுக்கணும். இந்த டேரக்டருக்கும் அவார்டு கொடுக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நிறைய செலவு கிடையாது. 5 கேரக்டர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வச்சு நச்சுன்னு முடித்தாங்க. அதுவும் அவங்க உள்ளூர் வட்டாரத்தில். நல்லா இருக்குது இந்த படம். நான் எல்லோரும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நான் ஃபேமிலியோட பார்ப்பேன். 2 பேரோட என்ட்ரி கொடுக்கும்போது விஜயகாந்தோட சாங் ஒன்று, அங்கே விஜய் சாரோட. ஆமாம், அதாவது விஜயகாந்த் சாங்குக்குன்னு இவர் விஜயகாந்த் ரசிகர் தான். அங்கே எத்துன்ற பேர். ஒரு முக்கியமான சீனில் என்ன ஆகும்னா, அந்த நம்ம கெத்து, அவருக்கு கெத்து தான் சொல்லணும், அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டாப்புல. அந்த கெத்து அடி 6 அடித்த உடனே அவர் பாட்டு போடவே மாட்டேன்னு அந்த இதில். அப்பா அவனுக்கு போடுவானுங்க அந்த பாட்டை. நீ போட்டு வச்சான்னு சொன்னா தாடி மிச்சம் வேறு நடிச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பேட் எடுத்துன்னு வருவான் பாருங்க. தேட்டரில் எல்லாருமே அவன் அடிக்கிற ஒரு சிக்ஸர் நம்ம மேலே அடிக்கிற மாதிரி எல்லாம் ஏந்து கை தட்டுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட வசனகர்த்தா பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டர் பேர் தெரியல, போடவே இல்லை எதுலையுமே. அவரும் நல்லா பண்ணியிருந்தார். மற்றவங்கள மாதிரி நவதாரத்துலேயும் என்ன சொல்கிறது 9 துளையில 80 ராகத்தை புகுத்துற மாதிரி இல்லாமல் நல்லா இருந்தது பாடுறது. ஒரே பாட்டு சூப்பராக இருந்தது.